Hello, good morning. On. Good morning, sir. Right. Uh, டோட்டலா சிக்ஸ் பீப்புள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கீங்க. சமீர் சார் வேற யாராச்சும் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கியா? நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆஹ் ஆட்கள் இருக்கித்தான் மெசேஜ் போயிருக்கு பார்ப்போம் ஜாயின் ஆவாங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க எல்லாரையும் வந்துட்டு கோர்ஸுக்கு வந்துட்டு வெல்கம் பண்ணிக்கொள்றேன். என் பேர் வந்துட்டு சுபஹான். நான் இந்த கேம்பஸ்ல வந்துட்டு ஃபவுண்டர். இது நாங்க கண்டக்ட் பண்ற ஃபோர்த் பேட்ச். உங்க எல்லாரையும் வந்துட்டு எம்ப்ளாயி கேம்பஸ் பிளஸ் மெடிஃபார்ம் கேம்பஸ் இணைந்து வழங்குற சர்டிஃபிகேட் இன் ஃபார்மசி ப்ராக்டிஸ் கோர்ஸுக்கு வந்துட்டு வெல்கம் பண்ணிக்கொள்றோம். இது நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டக்ட் பண்ற 4வது பேட்ச். நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த கோர்ஸை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணுங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் வந்துட்டு விஷ் பண்ணிக்கிறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இந்த கோர்ஸ் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்துட்டு சமீன் சார் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணப்படும். சார் வந்துட்டு ஃபார்மசியில் வந்துட்டு கிராஜுவேட்டட் ஜஃப்னா கேம்பஸில் ப்ளஸ் வந்துட்டு எஸ்எல்எம்சி ரெஜிஸ்டர்ட் பர்சன். ஸோ உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் சார்ட்டு கேட்டு வந்துட்டு நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். சார் வந்துட்டு ஃப்ரெண்ட்லியாக வந்து டீச் பண்ணுவாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டைம் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு கேட்டுக்கொள்ளுங்க. இந்த மாதிரி சொல்லி போட்டோம். இந்த கோர்ஸ் வந்துட்டு டோட்டலாக வந்து உங்களுக்கு 3 months வந்துட்டு கண்டக்ட் பண்ணப்படும். கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு அகாடமியால வந்துட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணப்படும். அப்போ அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் ஒரு ஃபார்மசி அசிஸ்டண்டா நீங்கள் நாட்டிலையும் சரி அப்படி இல்லாட்டி வந்துட்டு ஃபாரின்லையும் சரி நீங்க வந்துட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். இது ஃபுல் அண்ட் மைக்கு கட் பண்றீங்களா பிள்ளைங்க? அதுக்கு மைக் ஆன்ல இருக்கியா? ஓகே. அப்ப உங்களுக்கு லோக்கல்லையும் சரி இன்டர்நேஷனல்லையும் சரி ஒரு ஒர்க் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஒர்த்தான கோர்ஸ் தான் இது. அப்ப சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டு எல்லாரும் கோர்ஸை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணுங்க. எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். சார் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. சரிங்க சார். ஆமாம். நான் பேசுறது கேக்குதா? ஸ்டூடெண்ட்ஸ் நான் பேசுறது கேக்குதா? சுபான் நான் பேசுறது சார். கேக்குதா? ஆமாம், பேசுறது கேக்குதா? ஓ சார், விலங்குது மற்ற மியூட்ல இருக்காங்க. ஓகே ஓகே. நீங்க மைக்கை கட் பண்ணுங்க, நான் பேசுறேன், ஸ்டார்ட் பண்றேன். ஓகே, தேங்க்யூ. குட் மார்னிங் டு ஆல். ஸோ மெடிஃபார்ம் அகாடமி வந்து விங்ஸ் அகாடமியோட சேர்ந்து நடத்துகிற சர்டிஃபிகேட் இன் ஃபார்மசி ப்ராக்டிஸில் ஃபார்மசி அசிஸ்டன்ட் பேட்சில் 4வது பேட்சுக்கு உங்க எல்லாரையும் வந்து வெல்கம் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு என்னை பற்றி சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் ஒன்று தரேன். என் பேர் வந்து மஹ்மூத் லெப்பே முகமது சமீம். நான் ஜப்னா யூனிவர்சிட்டியில் வந்து பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி ஹானர்ஸ் வந்து டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அதோட வந்து எஸ்என்எம்சி ரெஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட் என்ன ஒரு கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்டாக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். சரியா? ஸோ ஸோ நம்மளோட கோர்ஸை பற்றி பார்க்கறதுக்கு போது நான் இந்த கோர்ஸை ஏன் டெவலப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு இதோட பர்பஸ் என்ன, நான் இதை உருவாக்குறதுக்கான நோக்கம் என்னன்னு சொல்லி பார்ப்போம். உங்களுக்கு தெரியுமா, வந்து நம்ம நாட்டில் வந்து நிறைய ஃபார்மசி இருக்கு, முக்கியமாக கம்யூனிட்டி ஃபார்மசிஸ். ஸோ அங்கே வந்து ஒர்க் பண்ணுற ஆட்கள் பார்த்தீங்கன்னா வந்து நார்மலாக நடக்கிற ப்ரோசஸ் வந்து ஃபார்மசி லைசன்ஸ் வந்து ரெண்ட் கொடுக்குற அங்கே ஒர்க் பண்ணுற ஆட்கள் வந்து ஜஸ்ட் ஒரு A level O level கம்ப்ளீட் பண்ண அப்படி ஆட்கள் தான் ஒர்க் பண்ணுவாங்க. சரியா? ஸோ அவங்க வந்து ஒர்க் பண்ணக்குள்ள நான் பார்த்த விஷயங்கள் வந்து நம்ம நாட்டில் பெரும்பாலான இடங்கள் அப்படித்தான். ஃபார்மசி ஜஸ்ட் ஒரு டிஸ்பென்ஸுக்கு ஒரு மருந்துட பேரு தெரியும், அதை பிரிஸ்கிரிப்ஷன் வாசிக்க தெரியும், தென் அதை டிஸ்பென்ஸ் பண்ண தெரியும். ஆனா அதை தாண்டி வந்து அதுக்கு மேல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு ஃபார்மசிங்கிற விஷயங்கள். சரியா? ஸோ நாங்கள் பிஃபார்ம் டிகிரி கம்ப்ளீட் பண்றதுக்கு 4 வருஷம் டைம் போகுது, அதை விட கூடயும் சம்டைம் டைம் எடுக்கும். சரியா? ஸோ 4 வருஷம் படிச்சு வந்து ஆஹ், அந்த 4 வருஷத்துல வந்து எவ்வளவு விஷயங்கள் வந்து அதுல இன்க்ளூட் ஆகும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபார்மசியில ஒர்க் பண்றதுக்கு வந்து அந்த மருந்துகளை பத்திய முழுமையான விளக்கம் தெரிஞ்சுக்கணும். முக்கியமா அந்த மருந்துகள் வந்து பேஷண்ட் கொடுக்கக்குள்ள பேஷண்ட் கவுன்சிலிங்னு சொல்ல போற முக்கியமான ஒரு அமைப்பு. மருந்துகளை எவ்வாறு மக்களுக்கு வந்து பேஷண்ட் கொடுக்கக்குள்ள வந்து என்னென்ன விஷயங்கள் நீங்க தெரிஞ்சிருக்கணும் என்ற சம்பந்தமா வந்து ஒரு ஓவரால் நாலேஜ் வந்து உங்களுக்கு ஃபார்மசி சம்பந்தமா இருக்கணும். ஸோ அந்த நாலேஜ் வந்து ஃபார்மசியில ஒர்க் பண்றாங்களுக்கு வந்து கட்டாயம் வந்து இருக்கணும்.
ஸோ அதுக்காக தான் இந்த கோர்ஸ் வந்து நான் மோட்டிவேட் பண்ணது. அண்ட் ஃபியூச்சர்ல வந்து இதை வந்து உங்களுக்கு மேண்டட்டரி ஆக்கலாம். ஏன்னா வந்து இப்போ ஃபார்மசி ரெகுலேஷன் எல்லாமே வந்து ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு வருது. கட்டாயம் வந்து ஃபார்மசியில் ஃபார்மசிஸ்ட் இருக்கணும் அண்ட் ஃபார்மசி அசிஸ்டன்ட்ஸ் வந்து ஒரு ஒரு சர்டிஃபிகேட்டான ஒரு ஹோல்டராக இருக்கணும். ஒர்க் பண்ணுறாக்கள் வந்து எப்படி ஃபார்மசிஸ்ட்டுக்கு ஒரு ஒரு வெலிடிட்டி இருக்குமோ அதே மாதிரி அசிஸ்டன்ஸுக்கும் வந்து ஒரு வெலிடிட்டி அவர் படித்த ஒரு ஆள் டிஸ்பர்ஸ் பண்ணக்குள்ள அவருக்கும் ஒரு நாலேஜ் இருக்கணும் என்று சொல்லி ஃபியூச்சரில் வந்து இப்போ கொஞ்சம் காலம் இன்னொரு 1 இயர் போக இதை மெண்டட்டரி ஆக்கப்படும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த கோர்ஸ் வந்து நாங்கள் மொடியுலேட் பண்ணி அதில் கரிக்குலம் எல்லாம் ஃபார்ம் பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகிறோம். ஸோ உங்களுக்கு கட்டாயம் வந்து ஃபவுண்டர் சுபான் சொன்ன மாதிரி இங்கேயும் வந்து இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு ஃபார்மசி அசிஸ்டண்டாக வந்து ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபாரின்லேயும் வந்து இந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் கோர்ஸில் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒன் ஜாப் ட்ரைனிங் வந்து வச்சுருக்கிறோம். ஸோ அது மேண்டட்டரி இல்லை. ஸோ நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி போகல அதை நாங்கள் எட் பண்ணி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு போட்டு தான் எட் பண்ணி தருவோம். ஸோ உங்களுக்கு இந்த கோர்ஸ் மோஸ்ட் வேல்யூபிளாக இருக்கு. ஓகே, ஸோ இதான் நம்மளோட கோர்ஸோட சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன். ஸோ அடுத்து வந்து நம்மளோட கோர்ஸில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு, நம்ம என்னென்ன படிக்க போகிறோம், ஸோ அதில் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போவோம். ஓகே, ஃபைன். ஸோ நம்மளோட கோர்ஸ்ட content வந்து இதுதான். ஸோ ஃபெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்ட் என்றா நீங்கள் சரி பார்ப்பீங்க. ஸோ கம்யூனிட்டி ஃபார்மசி என்றா நம்ம மெயினாக பார்க்க போகிறது கம்யூனிட்டி ஃபார்மசியான. ஸோ நீங்கள் ஒரு அசிஸ்டன்ட் ஃபார்மசியில் ஒர்க் பண்ண போறீங்க. ஸோ அதை நம்ம அப்படி டைப் ஆஃப் ஃபார்மசி வந்து கம்யூனிட்டி ஃபார்மசி சொல்லுவோம். ஸோ ஃபார்மசி எங்களை ஃபீல்டுங்கிறது வந்து ஒரு வைட் வெரைட்டியான ஃபீல்டு. அதில் ஒரு டைப் தான் வந்து இந்த கம்யூனிட்டி ஃபார்மசி. கம்யூனிட்டியில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு வந்து மருந்துகளை கொடுக்குறதுக்கு ஒர்க் பண்ணுற அந்த ஃபார்மசிஸ்ட் வந்து கம்யூனிட்டி ஃபார்மசிஸ்ட்னு சொல்லுவோம். இது தவிர்த்து நம்ம நாட்டில் வந்து ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி இருக்கு, அதே மாதிரி ஃபார்மசி மேனுஃபேக்சரிங் ப்ரொடக்ஷன் இருக்கு, அதே மாதிரி அடுத்தது வந்து ஹாஸ்பிட்டல் சைட், இப்படி நிறைய டைப் ஆஃப் ஃபார்மசி இருக்கு சரியா. ஸோ நம்ம இதில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுற இந்த கோர்ஸில் நீங்கள் ஃபார்மசியில் ஒர்க் பண்ணுற அந்த அதோட ரிலேட்டட் இருக்கிற கம்யூனிட்டி ஃபார்மசி தான் நம்ம மெயினாக வந்து பார்ப்போம். அதே மாதிரி இங்கே இது எல்லாமே வந்து நம்ம மெடிக்கலோட தொடர்பான விஷயங்கள் தான் பார்க்க போறோம் சரியா. ஸோ நமக்கு மெடிக்கல் இருக்கிற டெர்மினாலஜி, அதோட மெடிக்கல்ல இருக்கிற வேர்டுகளை பற்றி நமக்கு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். ஸோ நார்மலாக இருக்கிற வேர்டு வேற, மெடிக்கல்ல இருக்கிற டெர்மினாலஜி வேற. நீங்கள் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் ரீட் பண்ண போனீங்கன்னா வந்து அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து மென்ஷன் பண்ணிப்பாங்க. ஸோ நார்மலாக வந்து இப்போ ஒரு நம்மளோட உடம்புல இருக்கிற பாடிக்கு வந்து நீங்கள் ஒரு நார்மலாக ஒரு வேர்ட் வச்சீங்கன்னா வந்து அந்த மெடிக்கல்ல வந்து அதுக்கு ஒரு வேற நேம் வந்து இருக்கு. ஸோ அந்த வேர்டுகள் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா வந்து அதுல இருக்கிற மருந்துகளை நீங்க விளங்கிக் கொள்ளலாம். உதாரணம் சொல்ல போனா ஒரு பிரிஸ்கிரிப்ஷன்ல வந்து உதாரணத்துக்கு காய்ச்சல் ஃபீவர் என்று சொல்லி போனா வந்து ஃபீவருக்கு மெடிசின் மெடிக்கல் டெர்மினாலஜி வந்து ஃபைரட்டிக் என்று சொல்லுவோம் சரி, ஆன்டிஃபைரட்டிக் சொல்லி ஒரு டெர்மினாலஜி வரும். ஸோ அந்த ஃபைரட்டிக்ங்கிற வேர்ட் தெரிஞ்சா வந்து இங்க பிரிஸ்கிரிப்ஷன்ல வந்து அடுத்ததாக வர அந்த மருந்துகளை வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளலாம். பிரிஸ்கிரிப்ஷனை உங்களுக்கு ரீட் பண்ணிக்கொள்ள அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள இயலாம போற ஒரு சுச்சுவேஷன்ல சரியா. ஸோ அதுக்காக வந்து அது மட்டும் இல்லை, நம்ம உங்களுக்கு மெடிக்கல் டெர்மினாலஜிங்கிறது வந்து ஃபார்மசி அசிஸ்டன்ட் வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். நாட் ஓன்லி ஃபார்மசி அசிஸ்டன்ட், எல்லா ஹெல்த் ப்ரொஃபஷனல்ஸ் மெடிக்கல்ல இருக்கிற எல்லா ஹெல்த் ப்ரொஃபஷனலுக்கும் மெடிக்கல் டெர்மினாலஜிங்கிறது வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ அதோட சேர்ந்து வரதான் இந்த anatomy physiology சரியா. ஸோ anatomy physiology என்னன்னு சொல்லி சொல்றேன். ஸோ இத டீட்டெயில் வந்து பின்னுக்கு வரும், அடுத்த ஸ்லைட்ல வரும். ஸோ இந்த டாபிக் சம்பந்தமா பார்ப்பீங்க, anatomy physiology அண்ட் முக்கியமா வந்து pharmacology சரியா. இதுதான் நமக்கு மெயின் பர்பஸ் ஃபார்மசியில் ஒர்க் பண்றதுக்கு. அதில் இருக்கிற மருந்துகள் சம்பந்தமான ஓவரால் நாலேஜ் வந்து ஃபார்மகாலஜியில் நீங்க படிப்பீங்க. அதே மாதிரி ஃபார்மசூட்டிக்கல் ட்ரக் கிளாசிஃபிகேஷன், ஃபார்மசூட்டிக்கல்ல இருக்கிற என்னென்ன மருந்துகள் வந்து எப்படி எப்படியான நம்ம கிளாசிஃபிகேஷன் பண்றோம், என்னென்ன வகையில பிரிச்சு வச்சிருக்கிறோம், சிஸ்டம் வைஸா பிரிப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்த ஒரு மாதிரி பிரிப்பாங்க சிஸ்டம் வைஸா சரியா. ஸோ அதில் இருக்கிற கிளாசிஃபிகேஷன்ல நீங்க சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி முக்கியமான ஒரு டாபிக் வந்து ஃபார்மசூட்டிக்கல் டோசேஜ் கல்குலேஷன். ஸோ இது முக்கியமான ஒன்று. ஸோ இங்கே மருந்து டிஸ்பென்ஸ் பண்ணக்குள்ள வந்து டோசேஜ்ங்கிற அமைப்பு வந்து முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். டோசேஜ், அதாவது உதாரணத்துக்கு சொல்ல போனா ஒரு பேராசிட்டமால் 500 மில்லிகிராம்ங்கிறது வந்து எல்லா பேஷண்ட்டுக்கும் கொடுக்கல. சின்னாக்களுக்கு ஒரு டோசேஜ் இருக்கும், பெரியாக்களுக்கு ஒரு டோசேஜ் இருக்கும். அது எவ்வளவு காலப்பகுதிக்கு கொடுக்கணும், ஸோ இது சம்பந்தமான நாலேஜ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை எப்படி நம்ம கால்குலேஷன் பண்ற, அதோட டோசேஜ் ஃபார்ம் எப்படி இருக்கு, இதுகள் சம்பந்தமா படிக்கிறது ஃபார்மசூட்டிக்கல் டோசேஜ் கால்குலேஷன். அதே மாதிரி முக்கியமான ஒரு டாபிக் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் ரீடிங். பிரிஸ்கிரிப்ஷன் எப்படி நம்ம ரீட் பண்ற சம்பந்தமா
படிப்போம். அதே மாதிரி டிஸ்பென்சிங்ல இருக்கிற டெக்னிக்ஸ் அது சம்பந்தமா பார்ப்போம். அதே மாதிரி ஃபார்மசியில இருக்கிற லோ அண்ட் எத்திக். நீங்க ஸ்ரீலங்காவில் ஒரு ஃபார்மசி ஓபன் பண்ண போறீங்கன்னா அதுல இருக்கிற ஃபார்மசியில் இருக்கிற லோகோல் என்ன அதுல எத்திக்ஸ் என்ன சம்பந்தமா வந்து நீங்க படிக்கலாம். அதே மாதிரி எப்படி நீங்க கம்யூனிகேஷன் வித் பேஷண்ட் இதான் முக்கியமான ஒரு டாபிக். பேஷண்ட் கவுன்சிலிங் என்கிற ஒரு அமைப்பு. ஸோ நீங்க ஒரு மருந்து கொடுக்கக்குள்ள வந்து பேஷண்ட்டுக்கு வந்து நீங்க எப்படி வந்து அந்த மருந்துல கொடுப்பீங்க என்கிற சம்பந்தமா வந்து இந்த டாபிக்ல படிப்பீங்க. அதே மாதிரி கெஷியர் அண்ட் ப்ராக்டிகல் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு நீங்க ஒரு ஃபார்மசியில ஒர்க் பண்ண போறீங்க அல்லது ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ண போறீங்கன்னா வந்து இது வந்து ஒரு ப்ராக்டிக்கல் செஷன் மாதிரி உங்களுக்கு நடக்கும். ஒரு ஃபார்மசியில் வந்து நீங்கள் ஒரு கெஷியராக ஒர்க் பண்ணக்குள்ள அதில் இருக்கிற அந்த சிஸ்டம் வந்து எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க உங்களுக்கு சம்மந்தமாக வந்து இதில் வந்து உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் செஷன் வந்து அது நடக்கும். சரியா? ஸோ இவ்வளோ தான் கோர்ஸ் கண்டென்ட். ஸோ இதை ஒவ்வொன்றா டீட்டெயிலாக பார்த்துட்டு போவோம். ஸோ இதை தவிர்த்து வந்து உங்களுக்கு ஒரு ஆன் த ஜாப் ட்ரைனிங் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கிறோம் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு. ஸோ இது கம்பல்சரி இல்லை, நீங்கள் விரும்பினா ஜாயின் பண்ணலாம். ஆனால் நீங்கள் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி அவுட் ஆகக்குள்ள வந்து நாங்கள் உங்களுக்கு அந்த ட்ரைனிங் செஷன் வந்து 3 month ஒரு 6 month வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணது வந்து சர்டிஃபிகேட்ல மென்ஷன் பண்ணி தான் உங்களுக்கு நாங்கள் அனுப்புவோம். ஓகே, சர்டிஃபிகேட் இஷ்யூவா. ஓகே ஃபைன். ஸோ இதை நம்ம ஒன்றா பார்த்துட்டு போவோம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் கம்யூனிட்டி ஃபார்மசி ப்ராக்டிஸில் வந்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள் படிக்க போறீங்கன்னா வந்து ஃபார்மசிஸ்ட் ரோல். ஒரு ஃபார்மசி எடுத்துட்டோம்னா அதில் இருக்கிற ஃபார்மசிஸ்ட்டுக்கு என்ன ரோல் இருக்கு, ஃபார்மசி அசிஸ்டன்ட்டுக்கு என்ன ரோல் இருக்கு. சரியா? இது சம்பந்தமா நீங்க பார்ப்பீங்க. அடுத்தது வந்து நீங்க ஒரு ஃபார்மசி வந்து ஓபன் பண்ண போறீங்கன்னு சொல்லி கேட்டோம்னா அதுல இருக்கிற அந்த அந்த லொகேஷன் எப்படி இருக்கணும், நீங்க அந்த ஃபார்மசி எப்படி டிசைன் பண்ணணும், ஒவ்வொரு டிசைனிங் மெத்தட் இருக்கு. அதே மாதிரி ப்ரெமிசஸ் எப்படி இருக்கணும். அதே மாதிரி ஓடிசின்னு சொல்லப்படுற ஓவர் த கவுண்டர் மெடிசின் சொல்லப்படுற அமைப்பு, அதை எந்தெந்த மருந்துகள் நீங்க விநியோகிக்கலாம், எந்தெந்த மருந்துகள் விநியோகிக்க முடியாது சம்பந்தமா வந்து அதில் பார்ப்போம். சரியா? அதே மாதிரி நீங்க மருந்துகளை எப்படி வந்து டிஸ்போஸ் பண்ணலாம், எப்படி அகற்ற முடியும், எக்ஸ்பியர் ஆன ப்ராடக்ட் வந்து எப்படி மேனேஜ்மெண்ட் பண்றது, அதே மாதிரி ட்ரெக்குகளை வந்து இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொள்றது, அல்பபெட்டிக்கல் ஒரு அல்லது சிஸ்டம் வைஸா எது வந்து ஈஸியான மெத்தட் இது சம்பந்தமா பார்ப்போம். அதே மாதிரி பிரிஸ்கிரிப்ஷன் ஹேண்ட்லிங் சம்பந்தமா பார்ப்போம். அதே மாதிரி டிஸ்பென்சிங் என்ன மாதிரி டிஸ்பென்சிங் டெக்னிக்கல் இருக்கு. அதே மாதிரி ட்ரெஸ் கோட் ஃபார்மசியில் ஒர்க் பண்றாங்கன்னு வந்து டைம் வந்து லெப் கோட் ஒன்று போட்டிக்கிறது வெல் மேனர் அசிஸ்டன்டாலும் சரி ஃபார்மசிஸ்டாலும் சரி. சரியா? அது வந்து நீங்க ஒரு எடிக்கேட்டடான ஆளை வந்து உங்களுக்கு காட்டும். சரியா? ஃபைன். அடுத்தது வந்து டாக்குமெண்டேஷன், நீங்க இன்வென்டரி எல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணிக்கொள்ளலாம், ஸ்டோரேஜ் வந்து எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணிக்கொள்ளலாம், இது சம்பந்தமா பார்ப்போம். அதே மாதிரி மெடிகேஷன் அட்ஹியரன்ஸ், ஹெல்த் ஸ்கிரீனிங், மெடிகேஷன் ரெக்கார்ட்ஸ். சரியா? ஸோ நீங்க ஃபார்மசியில் வந்து ஜஸ்ட் வந்து மருந்தை கொடுக்குற மட்டும் இல்லை, அங்கே வர பிரிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க நோட் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி அந்த பேஷண்ட் டீட்டெயில்ஸ் எடுத்து அந்த அந்த மருந்துகள் முடிஞ்சிச்சுன்னா வந்து திரும்ப கால் பண்ணி சொல்லலாம் மெடிகேஷன் அதை ரீஃபில்னு சொல்லுவோம். சரியா? ஸோ இப்படியான விஷயங்களை வந்து மெயின்டைன் பண்ணிக்கொள்ள மெடிகேஷன் ரெக்கார்டுகள் இதெல்லாம் வந்து எப்படி செய்வோம் சொல்லி பார்ப்போம். அதே மாதிரி முக்கியமான ஒரு டாபிக் வந்து பேஷண்ட் கவுன்சிலிங் அண்ட் பேஷண்ட் ஃபாலோ அப். இதான் முக்கியமான ஒரு அமைப்பு. நம்ம அசிஸ்டன்ஸுக்கு நமக்கு கட்டாயம் டிஸ்பென்ஸ் பண்ண கூட தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயங்கள். அதே மாதிரி மெடிகேஷன்ல இருக்கிற எரர்ஸ், என்னென்ன எரர்கள்லாம் வந்து ஃபார்மசியில் வந்து மெடிக்கேட்டட் ரிலேட்டடாக வரும், பிரிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற எரர்ஸ், டிஸ்பென்சிங்ல இருக்கிற எரர்ஸ், இது சம்பந்தமா வந்து மெடிக்கேஷன் எரர் டாபிக்ல பார்ப்போம். அதே மாதிரி ஒரு ஃபார்மசியில் ஒர்க் பண்ண போறீங்கன்னா வந்து முக்கியமா வந்து இந்த பிஎன்எஃப் என்ற ஒரு அமைப்பு வந்து இருக்கும். சரியா? பிரிட்டிஷ் நேஷனல் ஃபார்முலரி என்று சொல்லுவோம். சரியா? பிஎன்எஃப்னு சொல்றது அதாவது இதுல வந்து மருந்துகள் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் இருக்கும். அந்த மருந்துகள் பேர் என்ன, அதோட ஜெனரிக் நேம் என்ன, அடுத்தது வந்து அந்த மருந்து என்னத்துக்காக ஒர்க் பண்ணுது, அது எவ்வாறு ஒர்க் பண்ணுது, அது எந்த டோஸ்ல நம்ம கொடுக்கலாம், யாருக்கு கொடுக்கலாம், அந்த மருந்துகள பக்க விளைவு ஒண்ணு எல்லா அலோபதிக் மெடிசின்லயும் வந்து ஒரு பக்க விளைவு இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து இந்த புக்குகள்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார்மகோபியா, பிஎன்எஃப், அது மாதிரி சில நியூஸ்டன் ஃபார்முலரின்னு ஒரு அமைப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இந்த கம்யூனிட்டி ஃபார்மஸ் ப்ராக்டிஸ் என்ற டாபிக்ல வந்து நம்ம பார்ப்போம். ஓகே ஃபைன். அடுத்தது வந்து மெடிக்கல் டெர்மினாலஜியில் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்வதுக்கு வந்து உங்களுக்கு மெடிக்கல் டெர்மினாலஜி வந்து கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ஜஸ்ட் நாட் ஓன்லி ப்ரிஸ்கிரிப்ஷன், அதே மாதிரி நீங்க உங்களோட உடம்புல எதுவும் வருத்தங்கள் அல்லது வேற யாருக்கும் எதுவும் பிரச்சனை இருந்தாலும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்வது, என்ன விஷயம் என்று தெரிஞ்சு கொள்றதுக்கு அதில் இருக்கிற டெர்மினாலஜி தெரியும் வந்து நீங்க ஜஸ்ட் இந்த இவருக்கு இந்த வருத்தம் தான் அப்படின்னு சொல்லி நீங்க ஈஸியா வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளும். ஸோ அதுக்கு வந்து நம்ம மெடிக்கல் இருக்கிற டெர்மினாலஜி சம்பந்தம் வந்து ஒரு லெக்சர் செஷன்ல பார்ப்போம். சரி, இதெல்லாம் வந்து ஒவ்வொரு தனித்தனி லெக்சர் செஷனா நடக்கும்.
ஸோ அதில் வந்து ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு விஷயம் வந்து பார்த்துட்டு இருப்போம். அந்த 3 மந்த்துக்கு அந்த லெக்சர்ஸை வந்து நம்ம இந்த ஒவ்வொரு டாப்பிக்கையும் வந்து கவர் பண்ணுவோம் ஒவ்வொரு லெக்சர்லையும். சரியா? அண்ட் அடுத்த டாபிக் வந்து anatomy physiology. ஸோ anatomy physiologyங்கிற அமைப்பு என்னன்னா வந்து உங்களோட உடம்புல வந்து என்னென்ன ஓர்கான்கள் இருக்கு, அது எப்படி வந்து ஒர்க் ஆகுது. சரியா? உதாரணத்துக்கு கார்டியோ வெஸ்குலர் சிஸ்டம் என்ன வந்து ஹார்ட் சம்பந்தமா படிக்கிறது. சரியா? உங்களோட உடம்புல ஹார்ட் இதயம்ங்கிற அமைப்பு எங்க இருக்கு, அது எப்படி ஒர்க் ஆகுது, அப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அது சம்பந்தமா படிப்போம். அதே மாதிரி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் என்ன வந்து சுவாச தொகுதி, இருக்கிற அந்த நுரையீரல், அந்த லங்ஸ், அதுகள் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, அதோட ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது. பெரிய டீப்பா பார்க்க போறல, ஜஸ்ட் பேசிக்கா ஓவரால் வியூவை மட்டும் தான் பார்க்க போறோம். அதே மாதிரி யூரினரி சிஸ்டம், சிறுநீரக தொகுதி எப்படி ஒர்க் ஆகுது. அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம், இனப்பெருக்க தொகுதி எப்படி ஒர்க் ஆகுது. அதே மாதிரி நர்வஸ் சிஸ்டம், நரம்பு தொகுதி. அதே மாதிரி ஜிஐடி, கெஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிஸ்டம், சமீநாட்டு தொகுதி. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற சம்பந்தமா அதில் இருக்கிற ஓர்கான்கள் என்னென்ன ஓர்கான் நிற்க அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி ஜஸ்ட் சின்ன ஒரு ஓவர் வியூ மட்டும் பார்க்க போறோம். ஏன் இதை பார்க்குறோம்னா, இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு நிறைய நோய்கள் வரப்போகுது ஒவ்வொரு சிஸ்டத்துலையும். ஸோ அந்த நோய்களில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த சிஸ்டம் பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்காகத்தான் இந்த அனாட்டோமிக் பிசியோலஜிங்கிற டாபிக் வந்து நம்ம பார்க்கும். ஸோ இது ஒன்லி ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபார்மசி அசிஸ்டன்ட் மட்டுமல்ல, ஹெல்த் ப்ரொஃபஷனல் எல்லாருக்குமே வந்து இந்த நாலேஜ் வந்து கட்டாயம் இருக்கும். ஓகே, ஃபைன். ஸோ அடுத்த முக்கியமான ஒரு டாபிக் தான் ஃபார்மகாலஜி. ஸோ ஃபார்மகாலஜில தான் வந்து நம்ம முக்கியமான மருந்துகள் சம்பந்தமா பார்க்க போறோம். சரியா? ஸோ நீங்க ஒரு மருந்து லீஃப்லெட் எடுத்தீங்கன்னா, ஒரு மருந்து பொட்டியில வந்து ஒரு லீஃப்லெட்ங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ அதுல வந்து அந்த மருந்தை பத்தி ஓவரால் எல்லா விஷயமும் இருக்கு. சரியா? ஸோ நீங்க ஒரு மருந்துல இன்றைக்கு போய் ஒரு மருந்து எடுத்து அந்த மருந்து பெட்டியில இருக்கிற அந்த லீஃப்லெட் எடுத்து பார்த்தீங்கன்னா, முதலாவது வந்து அந்த மருந்துட பேர் என்ன இருக்கும். சரியா? பிராண்ட் நேம் என்ன. அதே மாதிரி ஒரு மருந்துக்கு 2 வகை நேம் இருக்கும். ஒன்று பிராண்ட் நேம், அடுத்தது ஜெனரிக் நேம். ஸோ அதோட ஃபார்முலான்னு அதுக்கு ஒரு 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 ஸ்ட்ரக்சர் இருக்கும், அதோட ஃபார்முலா இருக்கும். அதே மாதிரி அதோட ஃபார்மோகோ கைனடிக், அந்த மருந்து வந்து எப்படி உங்க உடம்புல வந்து ஒர்க் ஆகுது. சரியா? அதே மாதிரி ஃபார்மோகோ டைனமிக், அந்த மருந்து உங்களோட உடம்புல வந்து இன்னும் மாற்றங்களை கொண்டு வருது. சரியா? இதெல்லாம் வந்து அதுல மென்ஷன் பண்ணியிருக்கும். சரியா? அதே மாதிரி அந்த மருந்தை நீங்க எந்த வழிகளில் உங்க உடம்புல செலுத்தலாம், அதை ரூட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லுவோம். அதே மாதிரி இண்டிகேஷன், அந்த மருந்து வந்து என்னென்ன நோய்களுக்கு பயன்படுத்தலாம். சரியா? அடுத்தது வந்து டோசேஜ் அட்மினிஸ்ட்ரேஷன், அந்த மருந்தை வந்து நீங்க எப்படி வந்து கொடுக்கலாம், எவ்வளவு காலப்பகுதி கொடுக்கலாம். அதே மாதிரி ப்ரிகாஷன் அண்ட் சைடு எஃபெக்ட், அந்த மருந்தை கொடுக்கக்குள்ள யார் யாருக்கெல்லாம் கொடுக்க கூடாது என்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி அந்த மருந்தை கொடுக்கறதால வர பக்க விளைவுகள் இருக்கு. சரியா? சோ இந்த இந்த மருந்து பாய்ச்சிட்டு போகக்குள்ள இப்படி பக்க விளைவுகள் வந்துச்சுன்னா வந்து அந்த மருந்தை உடனே என்ன செய்யணும், ஸ்டாப் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு ஃபார்மகாலஜி நாலேஜ் வந்து உங்களுக்கு இருக்கணும். ஸோ அதுக்காக நம்ம ஃபார்மகாலஜிங்கிற டாபிக் வந்து நம்ம படிக்கிறோம். ஓகே, அடுத்தது ஃபார்மசூட்டிக்கல் ட்ரக் கிளாசிஃபிகேஷன். ஸோ ஃபார்மகாலஜி படிச்சுட்டோம்னா வந்து அந்த ஃபார்மகாலஜியில் இருக்கிற மருந்துகள் வந்து எக்கச்சக்கமான மருந்துகள் இருக்கு. சரியா? லட்சக்கணக்கான மருந்துகள் இருக்கு. ஸோ அந்த மருந்துகளை வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ள. ஸோ அதுக்காக நம்ம என்ன செய்வோம், அதை வந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணுவோம். உதாரணத்துக்கு ஆன்டிபயோட்டிக்ங்கிற அமைப்பு இருக்கு. சரியா? இது என்ன செய்யும், ஏதாவது ஒரு ஃபீவர் வர டைம்ல வந்து நமக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து அதுக்கு எதுக்கு கெயின்ஸ்டா வந்து நம்ம அந்த பாக்டீரியா கொள்றதுக்காக வந்து சில மருந்துகள் இருக்கும். அதை ஆன்டிபயோட்டிக் சொல்லி கிளாசிஃபிகேஷன் பண்ணணும். அதே மாதிரி ஆன்டி அஞ்சைனல், உதாரணத்துக்கு நமக்கு அஞ்சைனான்னு சொல்லப்படுற ஹார்ட் அட்டாக் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல வந்து அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக, அதுல இருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்வதற்காக பாவிக்கிற மருந்துகளை ஆன்டி அஞ்சைனல் ட்ரக்னு சொல்லுவோம். ஸோ இப்படி வந்து நிறைய மருந்துகள் இருக்கு. ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்னா ஆன்டி ஃபங்கல் ட்ரக்ஸ். அதே மாதிரி தூக்கத்தை பார்க்குற ட்ரக்கள் வந்து செடேட்டிவ் சொல்லுவோம். அதே மாதிரி நம்ம ஃபேமிலி பிளானிங் யூஸ் பண்ற ட்ரக்களை வந்து கான்ட்ராசெப்டிவ்னு சொல்லுவோம். இப்படி நிறைய ட்ரக் கிளாசிஃபிகேஷன் இருக்கு. ஸோ இதுக்கு கீழே வர ட்ரக்கள் என்னென்ன ட்ரக்கள் வரப்போகுது, ஸோ அதுல எக்ஸாம்பிள்ஸ் என்ன, இது சம்பந்தமா ஃபார்மசூட்டிக்கல் ட்ரக் கிளாசிஃபிகேஷன் என்ற டாபிக் வந்து பார்ப்போம். ஓகே, ஃபைன். அடுத்தது வந்து ஃபார்மசூட்டிக்கல் டோசேஜ் கல்குலேஷன். இதுவும் முக்கியமான விஷயம். ஸோ நீங்க ஒரு ஒரு மருந்து கொடுக்க போறீங்க, பேஷண்ட் கொடுக்க போறீங்க. உதாரணம் சொல்ல போனா ஒரு ஒரு சிரப் சின்ன பிள்ளை கொடுக்க போறீங்க. ஸோ அந்த சிரப் கொடுக்கக்குள்ள வந்து அதோட டோசேஜ் கல்குலேஷன் எப்படின்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஸோ டோசேஜ் கல்குலேஷனுக்கு வந்து முக்கியமா வந்து நமக்கு ஏஜ், அந்த பேஷண்ட் ஏஜ் தெரியணும். எல்லாருக்கும் ஒரே விதமான டோசேஜ் போகாது. சின்னாக்களுக்கு ஒரு விதமா போகும், மிடில் ஏஜ் இருக்கிறாங்களுக்கு ஒரு விதமா போகும். அதே மாதிரி ஜீரியாட்டிக்னு சொல்லப்பட்ட அடல்ட் பேஷண்ட்டுக்கு, வயசானாக்களுக்கு ஒரு டோசேஜ் போகும். ஸோ அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம்னா, அந்த ஏஜ், அவங்களோட ஹைட், வெயிட், செக்ஸ், மேலுக்கு ஒரு விதமா போகும், ஃபீமேலுக்கு ஒரு டோசேஜ் போகும். ஸோ இந்த டோசேஜ் கால்குலேஷன் எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுற விஷயம் வந்து தெரிஞ்சிருக்கணும். சரியா? இதுவும் நீங்க அந்த லீஃப்லெட்டை பார்த்து நீங்க கொடுக்கலாம். சரியா? இப்போ சின்ன பிள்ளை டோசேஜ் போகக்குள்ள அவங்களோட ஏஜும்
அதே மாதிரி அவங்களோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் அதோட அளவுகள் போகும். உதாரணம் சொல்லணும், பாராசிட்டமால் டோஸ் போகக்குள்ள அவங்களோட எவ்வளவு மாசம், எவ்வளவு வயசு இருக்கி, அந்த வயசுக்கு எவ்வளவு வெயிட் இருக்காங்க, அந்த வெயிட்டையும் இதையும் பார்த்தோம்னா எவ்வளவு டோசேஜ் நம்ம கொடுக்கலாம்னு சொல்லி அதில் நம்ம கால்குலேட் பண்ணி கொடுக்கலாம். ஓகே, ஃபைன். அதே மாதிரி இதை வந்து நம்ம ஃபார்மசிட்டிக்கல் டோசேஜ் கல்குலேஷனுங்கிற டாபிக்ல தனி ஒரு லெக்சரை வந்து அதை பார்ப்போம். அதே மாதிரி ஃபார்மசி லோ அண்ட் எத்திக்ஸ். ஸோ நீங்க ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு ஃபார்மசி ஓப்பன் பண்ண போறீங்க என்றா அதுக்கு வந்து நீங்க ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஃபார்மசூட்டிக்கல் லோ என்ன, அதில் எத்திக்ஸ் என்னன்னு சொன்னா பார்ப்போம். ஸோ அதில் வந்து ஸ்ரீலங்கன் ஃபார்மசி லைசன்ஸ் எடுக்கிறதுக்குரிய நேஷனல் மெடிசன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, அதே மாதிரி ஸ்ரீலங்கன் மெடிக்கல் கவுன்சில், செலன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சில் சம்பந்தமாக வந்து இன்னொரு ஓவர் ஐடியா வந்து நம்ம பார்ப்போம் ஃபார்மசியில் இருக்கிற லோ அண்ட் எத்திக்ஸ் சம்பந்தம். ஓகே, ஃபைன். அடுத்தது வந்து பிரிஸ்கிரிப்ஷன் ரீட் பண்றதுக்கு. ஸோ பிரிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்க எவ்வளவு ஈஸியா வந்து ரீட் பண்ண கொள்ளலாம், அதுல இருக்கிற ஷோர்ட் ஆகிற அப்ரிவேஷன்ஸ் என்ன, அது சம்பந்தமா வந்து இந்த லெக்சர்ல வந்து பிரிஸ்கிரிப்ஷன் ரீடிங்ங்கிற டெக்னிக்ல பண்றீங்க. அதே மாதிரி டிஸ்பென்சிங் டெக்னிக். ஸோ டிஸ்பென்ஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு என்னென்ன டெக்னிக் இருக்கு, அதை எப்படி நீங்க டபுள் செக் பண்றது, அதுல இருக்கிற டெக்னிக்கல் சம்பந்தமா டிஸ்பென்சிங் டெக்னிக்ல பாத்தீங்க. அதே மாதிரி கம்யூனிகேஷன் வித் பேஷண்ட், பேஷண்ட் கவுன்சிலிங்கிற டாபிக் வந்து எப்படி நீங்க பேஷண்ட்டுக்கு வந்து மருந்துகளை கொடுக்கலாம். ஸோ அதுல இருக்கிற ஓவராலான விஷயங்கள் வந்து கம்யூனிகேஷன் வித் பேஷண்ட் என்கிற டாபிக்ல வந்து பார்ப்பீங்க. ஓகே, ஸோ அதோட வந்து உங்களுக்கு சின்ன ஒரு ப்ராக்டிக்கல் செஷன் நடக்கும், கெஷியர் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். ஸோ இது வந்து நீங்க மருந்துகள் எல்லாமே முடிஞ்சு ஃபைனல் ப்ரோசஸ் தான் கெஷியர் ப்ராக்டிக்கல். ஸோ கெஷியர்ல நீங்க ஒர்க் பண்ணக்குள்ள அதில் இருக்கிற அந்த சிஸ்டம் வந்து எப்படி மேனேஜ் பண்ற சம்பந்தமா வந்து இந்த கெஷியர் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வந்து உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி உங்களோட ஓஜிடி ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் வந்து இது கம்பல்சரி இல்லை, நீங்க விரும்பினா வந்து ஜாயின் ஆகலாம். ஆனால் உங்களோட சர்டிஃபிகேட்ல வந்து இது மென்ஷன் பண்ணி வரும். ஓகே, இந்த காலம் வந்து நீங்க ஒர்க் பண்ணி இருக்கிறீங்க என்ற சம்பந்தம். ஓகே, ஃபைன். ஸோ உங்களோட கோர்ஸ் கரிக்குலம் இவ்வளவு தான். ஸோ உங்களோட கோர்சஸ் வந்து உங்களோட கோர்சஸ் அவார்டட் பண்ணப்படுறது சர்டிஃபிகேட் இன் ஃபார்மசி ப்ராக்டிஸ். ஸோ அதோட வந்து உங்களுக்கு 3 மந்த் ஆன் த ஜாப் ட்ரைனிங் வந்து இருக்கும். ஸோ அதோட டெலிவரி மூட் வந்து ஜூம்லாம் போகும், ஆன்லைன் தான் நடக்கும். மோஸ்ட்லி வந்து உங்களோட ரெக்கார்டிங் வீடியோ தான் கிடைக்கும். ஸோ நீங்கள் விரும்பின டைம் பார்த்துக்கொள்ளலாம். வீக் எண்டில் தான் மோஸ்ட்லி வீடியோ வந்து லிங்க் அனுப்புவேன், சாட்டர்டே ஓ சண்டே. சரியா, பெரும்பாலான டைம் ஒரு 1 ஹவருக்குள்ள பெரும்பாலும் லெக்சர்ஸ் வந்து இருக்கும், அதை விட ஓவராலாக இருக்காது. அதே மாதிரி நோட்ஸ் எல்லாம் வந்து நான் குரூப்ல வந்து ஷேர் பண்ணுவேன், நீங்க விரும்பின மாதிரி படிச்சு கொள்ளலாம். டவுட் என்ன வந்து எங்க குரூப்ல வந்து போட்டுக்கொள்ளலாம். சரியா, ஸோ கோர்ஸ் ஃபீஸ் வந்து டோட்டல் வந்து 15,000. நீங்க வந்து பார்ஷியலாம் 5,000 படி 3 மந்த்துக்கு பே பண்ணி கொள்ளலாம். ஸோ ஃபுல்லையும் பே பண்ணலாம், அல்லது மந்த்லி வைஸாக நீங்க பே பண்ணி கொள்ளலாம். ஓகே, ஸோ ஸோ இதை வந்து சர்டிஃபிகேட் ஃபார்மஸ் ப்ராக்டிஸ் வந்து ஃபார்மசி அசிஸ்டன்ட் தான் உங்களுக்கு கோர்ஸ்ல சர்டிஃபிகேட்ல மென்ஷன் பண்ணி வரும். ஸோ அதை கோர்ஸ் கம்ப்ளீட்ல வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும் தானே. ஸோ உங்களுக்கு என்னென்ன கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமான வந்து நீங்க நார்மலாக நீங்க ஒரு ஃபார்மசி அசிஸ்டன்ட் ஃபார்மசி ஒன்றில் வந்து ஒர்க் பண்ணலாம், கம்யூனிட்டி ஃபார்மசி வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ இதை தவிர்த்து வந்து நீங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வந்து ஒர்க் பண்ணலாம். ஹாஸ்பிட்டல் சைட்ல அசிஸ்டண்டை வந்து ஒர்க் பண்ணலாம், ஸ்டோர் கீப்பரை வந்து ஒர்க் பண்ணலாம், அதே மாதிரி மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவா வந்து ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி சம்டைம் ஃபார்மா கம்பெனிலேயே வந்து நீங்க ஜாயின் ஆகலாம். அதே மாதிரி கவர்மெண்ட்ல இருக்கிற ஒசிசலையில வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ள முடியும் இந்த சர்டிஃபிகேட்டை வச்சு. ஓகே, ஸோ நான் தான் இந்த கோர்ஸை வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணுவேன். ஸோ இது எந்த டீட்டெயில்ஸ், இந்த கான்டாக்ட் நம்பர். ஸோ அவ்வளோ வந்து நம்மளோட இன்ட்ரடக்ஷன் செஷன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம். அதே மாதிரி நாங்கள் இந்த சர்டிஃபிகேட் வந்து நாங்கள் இந்த ஒரு டைம் வந்து கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனோட வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். மோஸ்ட்லி வந்து 3 மந்த்துக்குள்ளே கிடைச்சிடும். ஸோ கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷனில் வந்து உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ ஆகும். ஸோ இன்னும் வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிஷியலாக அமையும். சரியா, ஸோ இது டவுட் இருக்கா?